அவர் ஏன் காவி உடை அணியவில்லை? மனோதத்துவ ரீதியாக ஒரு நோயாளிக்கு தாங்க மருந்து தேவை, மருத்துவருக்கு அல்ல. ஓஷோவை பொறுத்தவரை காவி என்பது சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மருந்து. அவர் ஏற்கனவே அந்த நிலையை அடைந்து விட்டதால் அவருக்கு எந்த நிறத்தின் துணையும் தேவையில்லை. குரு என்பவர் ஒரு வெற்று அட்டை போன்றவர். அவர் எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்றால் குரு என்பவர் நிறங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாதவர். அவர் விதிகளை உருவாக்குபவர். ஆனால் அவர் விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. சரி, ஓஷோ ஏன் குறிப்பிட்டு இந்த காவி உடை மற்றும் வெள்ளை உடைகளை தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் மற்றும் அதிர்வு இருக்குங்க. காவி நிறம் அல்லது ஆரஞ்சு நிறம் என்பது வளர்ந்து வரும் சூரியனின் நிறம். இது உயிர் ஆற்றலின் குறியீடு. மனித உடல்ல 7 சக்கரங்கள் இருக்குது. இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறத்தோட தொடர்புடையது. இது படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சிகளின் மையம். சீடர்கள் இந்த நிறத்தை அணியும் போது அது அவர்களின் உற்சாகத்தை தூண்டி தியானத்திற்கு தேவையான ஆற்றலை வழங்கும் என்று ஓஷோ கருதினார்.